அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட பிறப்பு கால லக்னத்திலிருந்து நம்முடைய வயது வளர்வது போல நம்மளோட லக்னம் அப்படிங்கிறது வளரும் அப்படிங்கிறது அதனுடைய ஆற்றல். அது நம்மளுக்கு ஜோட பலங்கள் பார்க்கும் பொழுது பலங்கள் மிக துல்லியமாக வரும். அதன் அடிப்படையில் இது ஒரு குட்டி பிள்ளையோட ஜாதகம், சரிங்களா? பிறப்பு கால லக்னம் அப்படிங்கிறது தனுசு. இன்றைய வயதில் லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்ச லக்னம் அப்படிங்கிறது கும்பம் போது சதயம் 2 போது 15 வயசு பொம்பளை பிள்ளை. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதை இருக்கு, சரியா படிக்க முடியல, சரிங்களா? உடல் உபாதையின் காரணமாக பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது கிருகிருங்கிற தன்மை வருது. அவங்களால சரியா கவனம் செலுத்த முடியல. நல்லா படிக்கிற பிள்ளை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒரு அரசு சார்ந்த ஒரு பள்ளியில படிக்கிறாங்க. அப்படின்னா ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்படிங்கிற அவங்களுடைய தலைமை பேராசிரியரோட முன் அனுமதி பெற்று அந்த பிள்ளை வீட்டில இருந்து படிக்கிறாங்க. படிச்சு இப்போ பரிசு எழுதியிருக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்கூல்ல ரெகுலரா கிளாஸுக்கு போனாதான் அட்டண்டன்ஸ் உண்டு. ஆனால் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷனாக அனைத்து துறையிலுமே முன் அனுமதி பெற்று, அதாவது அரசாங்க ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்க்குறாங்க, அங்கேருந்து ஒரு கடிதம் வாங்குறாங்க, ஸ்கூல்லையும் போய் கொடுக்குறாங்க. ஸ்கூல்ல இவங்களோட நிலைமை தெரியுது. இவங்கள ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, கிருமி அப்படியே படுத்துறாங்களா, விழுந்துடுறாங்க, சரிங்களா? அப்படின்னா உடல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும், நல்லா படிக்கிற பிள்ளை அப்படின்னாலும் அவங்க படிக்கிற சப்ஜெக்ட் அனைத்துமே வீட்டில் கொடுத்து விட்றாங்க. வீட்டில் டெய்லி படித்து அந்த பிள்ளை ஹோம்ஒர்க் செஞ்சு கூட படிக்கிற மற்ற பிள்ளைகிட்ட கொடுத்து விட்றாங்க. பரீட்சை நேரத்தில் கரெக்டாக பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டாங்க. அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுடைய பிள்ளையோட தன்மை இப்படி இருக்கே, இது எப்போ தான் ஜெயாகும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனால் அந்த ஜாதகம் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, அந்த பிள்ளையோட உடல்நிலை தொடர்ந்து இப்படித்தான் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்ப்போமா? பிறப்பு கால லக்னம் அப்படிங்கிறது தனுசு, சரிங்களா? இன்றைய அட்சலக்னம் கும்பம். கும்பத்தின் அதிபதியாக இருக்கின்ற சனி பகவான், ஜாதகர் அப்படிங்கிற சனி பகவான் 8ஆம் இடம் அப்படின்னு அஷ்டம ஸ்தானத்தில் இருக்காங்க. அப்படின்னா ஜாதகி நோயாய்ப்படணும் அப்படிங்கிற தன்மை இருக்கு. அந்த நோய் எப்படி இருக்கு? தீராத நோயாக இருக்கணும் இருக்கு. 6 அப்படின்னா தீரக்கூடியது, 8 அப்படின்னா தீராத நோய், சரிங்களா? 6ஆம் அதிபதியாக இருக்கின்ற சந்திரன் 6ஆம் இடத்துல விட்டுருக்கிறாரு. 5, 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் இருக்கிறாங்க. கூட யாரோட இருக்காங்க? 7ஆம் அதிபதியாக இருக்க சூரியன் கூட இறந்துருக்காங்க. அப்படி இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கு. மனம் இறுக்கம் 5, 8க்குரியவர் 8ல் இருக்காரு. அதிகமாக மன இறுக்கமும் இருக்கு, சரிங்களா? உடல் சார்ந்த உபாதைகளும் இருக்கு, சரிங்களா? விரையாதிபதி அப்படிங்கிறவர் சனி பகவான் தான். அவர் பாருங்க நம்மளுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படின்னா மருந்து மாத்திரை சார்ந்த விரயங்கள், நோய் சார்ந்த விரயங்கள் அப்படிங்கிறது வருது, சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னோம்னா, படிப்பு அப்படிங்கிறது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் விதிவிலக்கு கொடுக்குறாங்க. நல்லா படிக்கிற பிள்ளை நல்லா படிக்குது, பிள்ளை கடினமான படிப்பை நல்லா படிக்குது அப்படின்னா அது ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா 2ஆம் அதிபதியாக இருக்கின்றவர் குரு 2லயே இருக்கிறார், படிப்பு நல்லா இருக்கு. 11ஆம் அதிபதியும் குரு, இயங்குகின்ற நட்சத்திரம் ராகு பகவான், அவரும் 11ஆம் வீட்டில் இருக்காரு, சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த 2ஆம் அதிபதியாக குரு 8ஆம் வீட்டை பார்க்குறாங்க 7ஆம் பார்வையாக. இதே தருணத்தில் அரசு சார்ந்த கிரகமாக இருக்கிற சூரியன், 7ஆம் அதிபதியாக இருக்கிற சூரியனும் இங்கேருந்து 2ஆம் வீட்டை பார்க்குறாங்க, சரிங்களா? அப்படின்னா கடினமான 8னா கடினமான, இப்போ கடினமான படிப்பு ஜாதைக்கு படிப்பு தடைபடணும் அப்படி மாதிரி தன்மையாக இருக்குது. குரு அப்படின்னா ஒரு ஆசிரியர்னு எடுத்துக்கோங்க, மேன்மையான உயர்வான மேல்நிலை உள்ள அப்படின்னு. அப்போ அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்குது. ஏன்னா 2 பருவனுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு 8 பார்க்கறதுனால இந்த பிள்ளை எப்படியாவது படிச்சிடணும், நல்ல ரிசல்ட் எடுத்துடணும் அப்படிங்கிறதுல வீட்டில் நல்லா படிக்க உதவி பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் எல்லாரும் பண்ணுறாங்க. இந்த பிள்ளை படித்து பாஸ் ஆகிட்டாங்க, சரிங்களா? அடுத்த நிலைக்கு இப்போ வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோமோ, இவங்க ஒரு நம்ம நர்சிங் சம்பந்தமான ஒரு இதுக்கு படிக்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனையும், மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா படிக்கும் தருவாயில், சரிங்களா, மெடிக்கல் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இளவட்ட பொம்மை பிள்ளை நிறைய வேலை வைப்பாங்க. அதில் சும்மா ஒரு பார்ட் டைம் மாதிரி ஒரு அரை மணி நேரம் சும்மா உள்ளே இருந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அதன் மூலமாக இவங்களுடைய படிப்பிற்கான வருமானங்கள் வரணும் அப்படின்னு தன்மை இருக்கு. 8ல் இருக்க கிரகம் 2ஆ பார்க்குது, வருமானம், சரிங்களா? அந்த வரணுங்கிற தன்மை இருக்கு. அதனால் இப்போ பரீட்சை லீவாக இருக்கனால நீங்கள் சும்மா அங்கே லேசாக படிக்க அனுப்பி விடுங்க. அப்புறம் பிள்ளை ஹெல்த்து சரியில்லையே, ரொம்ப கிறங்குது, ஒல்லியாக லீனாக இருக்குது,
அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது கழிவு மண்டல உறுப்புகள், அந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்குங்கிறத வந்து ஜாதகம் சுட்டி காமிக்குது. இப்படி லக்னாதிபதி சனி 8ல் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கழுத்துப்படியாக பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம உணர முடியுது. சரிங்களா? அப்பனா இந்த தன்மை ஏன் நமக்கு தொடரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த லக்னம் நகலும் பொழுது 6ல் கிரகம் இருக்காங்க, 8ல் கிரகம் இருக்காங்க. அடுத்த லக்னமாக நகலும் பொழுது மீனமாக இருக்கும் பொழுது 1-10க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு லக்னத்துல. சரிங்களா? வேறங்க 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்காங்கன்னா இல்லை, 6ல் கிரகம் இல்லை, ஆனா 8ல் கிரகம் இருக்காங்க. 8ல் யார் இருக்காங்க? 8ஆம் அதிபதியா இருக்கின்ற சுக்கிரனே இருக்கிறாரு. 2-9க்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயோட இணைஞ்சு இருக்கிறார். அப்படின்னா கடினமான படிப்பு, கஷ்டமான படிப்பு, மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்பு, நம்ம வந்து சாதாரண நிலையில் இருக்கிறோம். அதனால பெரிய லெவல்ல எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ்ன்னு போட முடியாது. ஒரு இலகுவான நர்சிங் மாதிரியான அப்படி ஏதாவது ஒன்று வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்பனா அடுத்த லக்னம் நகலும் பொழுது, சரிங்களா, மேசமாக போகும் பொழுது 6ஆம் இடத்துல யார் இருக்கிறாங்க? சூரியன், புதன், சனி அப்படியே வந்துடுறாங்க. 8ல் கிரகங்கள் இல்லை. சரிங்களா? அப்பனா அடுத்த லக்னம் நகலும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா 6ல் கிரகம் இருக்காங்க பாருங்க. இது 6ஆம் வீடு, இது 8ஆம் வீடு. அப்படின்னா அடுத்த லக்னம் நகலும் பொழுது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 6ல் கிரகம் இல்லை, 8ல் கிரகம் இல்லை. அப்படின்னா இந்த பிள்ளைக்கு இப்போ 15 வயசு, 15 to 25 இங்க, 25 to 35 இங்க, 35 to 45 இங்க, அப்படின்னா 45 to 55 அப்படிங்கிற அந்த லைன் போறப்பதான் இந்த பிள்ளை ஒரு 10 ஆண்டு காலங்கள் நல்லா உடல் நலம் வந்து கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கெஸ்ஸிங் எடுக்க முடியுது. அப்படின்னா இந்த பிள்ளை வந்து தன்னுடைய இளம் வயது காலத்துல இருந்து ஒரு வாழ்க்கையில தடுமாற்றம் அடைகிறாங்க. பிறப்புகால லக்னம் தனுசு, 8ஆம் அதிபதியா இருக்க சந்திரன் 8ல் இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த லக்னம் நகலும் பொழுது, அதாவது பிறக்கிறப்ப தனுசு லக்னம் நகண்டு மகரமா போகும்பொழுதே மகரத்திற்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும் இந்த பிள்ளை வந்து சந்திச்சுக்கிட்டே வருது. அப்படின்னா இந்த பிள்ளைக்கு வந்து என்னை போல் வயது வரும் பொழுது 48-50 வயசு வரும் பொழுதுதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்படின்னா எவ்வளோ கடினமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படின்னா கடினமான துறையை தேர்ந்தெடுத்து ஒரு தொழிலாக செய்யும் பொழுது நம்ம வந்து வெல்த்தியாக வந்துடலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துடும். டாக்டர்ஸ், நர்சஸ், ஆடிட்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே அந்தந்த துறையில் வேலை செய்யும் பொழுது உடல் உபாதை இருக்குமா இருக்காதா அப்படின்னா இருக்கும், கம்மியாக இருக்கும். எப்படியும் ஒரு காவல்துறை அன்பர் எடுத்துக்கிட்டோம்னா காவல்துறையில் டியூட்டி பார்த்துட்டே இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். உடல் தேய்மானம் அப்படிங்கிறது பொதுவாக உண்டு. ஆனால் மற்ற மனிதர்களை கம்பேர் பண்ணுறப்ப அவங்க பொதுமக்களுக்கு தொண்டு செய்கிறதுனாலையும் நேரடியாக பணி செய்கிறதுனாலையும் அதனுடைய தாக்கங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது புரியணும். சரிங்களா? அப்போதான் இவங்களுக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? கடினமான படிப்பு, கஷ்டமான படிப்பு, வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும் ஜாதகத்தில். ஆனால் அதை வந்து கடந்து தான் போகணும் அப்படின்னு உணரும். அப்படின்னா இது எல்லாம் யார் செய்த நல்வினை தீவினை அப்படின்னா இந்த ஜாதகின் தந்தையார் செய்த நல்வினை தீவினை. எப்படி இந்த ஒவ்வொரு ஜாத கட்டத்திலையும் கிரகங்கள் அமர்கின்ற இடங்கள் அப்படிங்கிறது தந்தையார் செய்த நல்வினை தீவினையின் காரணமாக ஜாதகிக்கு கிரகங்களாக 12 கடத்தில் அமர்கின்றன அப்படிங்கிறாங்க நம்முடைய ஆசிரியர் உயர்திருத்தோட ஐயா. அப்படின்னால நம்ம என்ன செய்யணும்? உங்களுடைய பிறப்புகால லக்னம் பாருங்க தனுசா இருக்கு, காலபுருஷனுக்கு 9ஆம் லக்னம். அப்போ கிச்சனும் வந்து உட்காந்துருச்சு. அப்படின்னா எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் கடவுளே எங்க அப்பா செஞ்ச பாவத்தை மதிச்சிரியா, எங்க அப்பா ஏதாவது புண்ணியம் பண்ண எனக்கு கூடியா அப்படின்னு இவங்க கேட்கறத முதல் கடமையா இருக்கும். அப்படி கேட்கும் பொழுது வாழ்க்கைங்கிற சக்கரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வர முடியும், மீள முடியும் அப்படின்னு நம்ம உணர முடியும். இதை நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய பையனுக்கு மொட்டை போட போயிருந்தோம். மொட்டை போடும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேசாக சொங்கு போடுகும்பாங்க. சரிங்களா? அப்படி லேசாக இருந்தது. உடனே மொட்டை போட வச்சனால டக்குன்னு ஹாஸ்பிட்டல் வேணும்னு கேளுங்க சார் அப்படின்னாங்க. எனக்கு அதை பார்த்துமே சங்கடமாக இருந்தது. ஹாஸ்பிட்டலில் போய் வரம் கட்டப்போ அவங்க வந்து ஒரு பவுடர் மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு கிளினிக் ஷாம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது பேர் எனக்கு தெரியல. தலையில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. இது வழக்கமாக வெயில் காலத்தில் வரக்கூடிய அரிப்பு சம்பந்தமானதான். ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் போய் தண்ணி மாற்றி குளிக்கிறப்பே இந்த ட்ரபிள் வரும். பையன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான். அப்படின்னா நம்ம ஊர் தண்ணி வேற மாதிரி இருக்கும், அவங்க ஊருக்கு தண்ணி வேற மாதிரி இருக்கும், நம்ம ஊர் கிளைமேட் வேற மாதிரி இருக்கும், அங்கே இருக்கிற இடத்துல உள்ள கிளைமேட் வேற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஒத்துக்கிடும், ஒரு சிலருக்கு ஒத்துக்கிடாது. இப்படி சின்ன சின்ன பிரச்சனை இது எல்லாருக்கும் வருகின்ற காமனானதான். உடல்ல சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த ஒரு சம்பவத்தை பார்த்தே மனசு தாங்கலை. இந்த பிள்ளைக்கு பாருங்க படிப்பு சார்ந்த தடைகள், இந்த பிள்ளைகளால் சரியா சாப்பிட முடியல, சரியா இருக்க முடியல, திருவிருப்பு தன்மை அதிகமாக இருக்கு, என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்கு. சரிங்களா? உடலுக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
இன்னும் சாப்பிடணும் அப்படின்னு தான் ஜாதகம் உணர்த்துது. சரிங்களா? அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை தீருமா தீராதா தொடர்ந்து வருமா அப்படிங்கிறத நம்முடைய லக்னம் அப்படிங்கிறது நகலுது அப்படிங்கிற அடிப்படையில் வயதோட்ட லக்னத்துக்கு தக்க இப்போ இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க, அடுத்து இந்த பிரச்சனை தொடருமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே போகக்கூடிய நல்ல அற்புதமான ஜோட முறை அட்சய லக்ன பத்திரிகையோட முறை அப்படிங்கிறத நம்ம பதிவிட்டோம். அதை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் விருது போதமுத்தையாகும் அவர் வழிநடை செல்ற அனைத்து குருமாக்கும் நம்ம நன்றி சொல்றோம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. மச்சான் அப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும், கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.